கொடைக்கானல் ஜாமியா மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தாலே தெரியல. ஆக்சுவலாக குளிர் தான் உனக்கு. பாட்டில வேஸ்ட் பண்ணாம பாட்டிலே வச்சு வீடு கட்டிருக்காங்க அப்புறம் கான்கிரீட் பண்ணி. மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல தான் இருக்கோம். வத்தலக்குண்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் மேல ஏறியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கொடைக்கானல் நம்ம ரீச் பண்ணிடுவோம். வியூலாம் சூப்பரா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நீங்க அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க மழை பெய்யறதுனால எங்களால நிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் மழை தூரிக்கிட்டே இருக்கு. இந்த ஊர் பேரை பாருங்க, மயிலாடும்பாறை. மயிலாடுதுறை மாதிரி இங்க மயிலாடும்பாறைன்னு ஒரு ஊர் இருக்கு. கொடைக்கானல் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 20 கிலோமீட்டர். கிளைமேட்டை பாத்தீங்கன்னா அவ்வளவு சில்லுன்னு சூப்பரா இருக்கு. ஆனா மழை தூரிக்கிட்டே இருக்கு. நம்ம இப்ப போய் ரூம் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுவோம். ரூம் புக் பண்ணிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு உங்கள்ட்ட நான் காட்டுறேன். கொடைக்கானல் இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நீங்க யாரும் வெளியே இறங்கி நிக்க வேணாம். ஏன்னா இங்க வந்து அனிமல்ஸ் நடமாடும் பகுதின்னு சொல்லிட்டு நிறைய போர்டு வச்சிருக்காங்க. ஸோ வந்து கேர்ஃபுல்லா இருங்க. பைக்ல வரவங்க யாருமே வந்து இறங்கி நிக்காதீங்க. பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா போட்டிருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல எப்படி போட்டிருக்காங்க, மலையெல்லாம் உடைச்சி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏசியே தேவை கிடையாது, அந்த அளவு இதாக இருக்குது. அதான் ஃபுல்லாக சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூலிகை மரமாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. மேலே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக அப்படியே காடு மாதிரி இருக்குது. மேலே நடந்து போகிற இடம் மாதிரி வேறு இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் வழி இருக்கான்னு தெரியல மேலே போகிறதுக்கெலாம். கொடைக்கானல்ல இப்படி ஒரு இடமான்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஃபால்ஸை பாருங்க, எவ்வளவு தண்ணி நிறைய வருது பாருங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால வந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த சைட்ல பாருங்க ஃபுல்லா கடை தான். இப்போ வந்து 7 மணி ஆகுறதுனால கடை இன்னும் ஓப்பன் பண்ணல. கொடைக்கானல் மேல வந்தோன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசார்ட் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம இதுல வந்து எவ்வளவு பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் வாங்க. இந்த ரிசார்ட்டோட இடத்தெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க. குளிர் தான் உனக்கு, எல்லாருக்கும் குளிர் தான். வீடெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த வீட்டில் பாருங்க நாய் தெரியுது பாருங்க, அழகா மேலே கடையில் பாருங்க நாய் தெரியுது பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் நிறைய இடம் இருக்கு. நான் நிறைய இடத்த நான் காட்டுறேன் கவர் பண்ணி. ஸோ ரூம் இங்கே தான் வந்து பார்த்துருக்கோம், செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. கீழே வியூ பாயிண்ட் காட்டுறோம் பாருங்க. கீழே பாருங்க வியூ பாயிண்ட் பாருங்க எவ்வளோ நாங்கள் வெக்கில் போய் ரூம் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்லாம் இருக்குது. இப்போ நம்ம கீழே போகணும். நம்ம லிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்களா? பண்ணிட்டேன். ஓகே, லிஃப்ட் வந்து நம்ம கீழே பார்ப்போம் வாங்க. அடுத்து கேஜி ஏற்றலாமா? மாறி இறங்கிட்டோம். லிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இறங்கியாச்சு. ஸோ நம்ம இப்போ நடந்து தான் போகணும். இப்போ ஜியில் இறங்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இறங்கிட்டோம். பார்த்து போகிறேன் போங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூமு. இது பாருங்கள், இங்கே ரூம் இருக்குது, இங்கே ரூம் இருக்குது. ஸ்லோ போங்க, கீழே பார்த்து போமா. ரூம் பார்ப்போம் வாங்க. வா, இது பார்த்தீங்கன்னா ரூமு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 850 ரூபா. ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, இந்த கிளைமேட்டுக்கு தேவையில்லை. 2 டிவி இருக்குது. ஓகே, இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ரூமு. ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக கிடைக்குது. இந்த மாதிரி ரூம் கேட்டுவாங்க வியூ கிடைக்கிற மாதிரி யாராக இருந்தாலும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயும் ரூம் தங்குறதுக்கு ரூம் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வீடு எல்லாமே தெரியும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது கொடைக்கானல் கிளைமேட். மழை பெய்யாம இருக்கு இப்போதைக்கு. பாத்தீங்கன்னா காலையில மழை பெய்ஞ்சிச்சு. ஸோ இப்போதைக்கு மழை பெய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரூம் பாருங்க, வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஃபுல்லா கிரீனிஷா தான் இருக்கு இந்த ஏரியால. ஃபுல்லா சைட்ல எல்லாம் பாருங்க மாடெல்லாம் மேயுது.
ஏதோ வேற ஒரு நாட்டில் இருக்கிறது போல ஒரு ஃபீலாக இருக்குது. கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்லாம் லைட்டாக மழையும் பெய்யுது, லைட்டாக வெயிலும் அடிக்குது. ஸோ ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம வந்து நம்மளால இருக்க முடியாது. ஸோ நார்மலாக இருக்கிறது ஓகே. ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 மணி ஆகுது. இப்போ வந்து நம்ம சாப்பிட போயிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்த போய் பார்ப்போம் வாங்க. ஆஃப்ரன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம் கொடைக்கானலில். அஸ்லினா உனக்கு என்ன சாப்பாடு, உனக்கு என்ன வேணுமா? ஓகே, இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம போய் சைட் சீன் பார்க்க போவோம். மதியானம் நம்ம முடிஞ்சால் நம்ம அர்ரகுமான ரெஸ்டாரண்ட்டில் நம்ம நான்வெஜ் ட்ரை பண்ணுவோம். ஆர்டர் பண்ண தோசை வந்துடுச்சு. சட்னி ஊற்றி சாப்பிடுவோம் நம்ம. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் குணா கேவ், அங்கே தான் போயிட்டுருக்கோம். மழை பெய்யுது பயங்கரமாக. ஸோ நம்ம அங்கே மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் அங்கே போய் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறேன். நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுத்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம், ஷூட்டிங் எடுத்த இடத்துக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. கிளைமேட்டை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் கிளைமேட் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள். இங்கே வந்து யாரும் நிற்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா வந்து மழை பெய்யுது. ஸோ மரம் ஏதாவது முடிஞ்சு கிஞ்சி விழுன்னு சொல்கிறாங்க போல். அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த சைட்லலாம் பாருங்கள் மரத்தெல்லாம். இது நான் ஆர்எஸ் பற்றி அது ஆர்எஸ் பற்றி தான் நினைக்கிறேன். எங்கே பார்த்தா காட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது. அனிமல்ஸ் தான் வந்து நல்லாயிருக்கும். அனிமல்ஸ் இங்கே வராது. இந்த மாடுலாம் நைட்டில் வரதுக்கு நைட்டு தான் வருமா? சரி சரி. ஓ, பைக் வச்சு நிற்கிறோம்ல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. தெரியாது இல்லை, இங்கே யாரும் இல்லை. அதனால மிலிட்ரி ஆஃபீஸர் எங்கன்னாங்க இல்லை. ஓகே ஓகே. என்ன அஸ்லினா? ஏய் மங்கி மங்கி மங்கி. சாப்பாடு போடுவாங்க. ஆமாம்மா, இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது போட்டா அதுக்கு இது என்னது மரத்தெல்லாம் பாருங்க. சைடில் கீழே விழுந்து கிடக்கு பாருங்க மரம் எல்லாமே. மரம் விழுந்து கிடக்கா இல்லை யானைங்களை தள்ளி விட்டுச்சாப்பா? வந்து மழையில் வந்ததுதான். அது சரி. ஆமாம், என்ன இவ்வளோ மரம் விழுந்து கிடக்கு? ஆமாம், இப்படி போனால் மண்ணவனூர் மண்ணானூர். இதில் அது சரி. லைட்டு கட் பண்ணால் மண்ணவனூர். அதில் போனால் 25 கிலோ சுழல் சுற்றுலாத்தலம் அதுங்க இருக்கு. சுழல் சுற்றுலாத்தலம். ஓகே. இருக்கணும் பார்த்தீங்கன்னா மொயிர் பாயிண்டில் தான் இருக்கும். மழை விரை பெய்யுது. மக்களோடலாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு சீக்கிரம் ஓடிட்டு இருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே. நாங்களும் வந்து சீக்கிரம் கிளம்ப வேண்டியது. ஏன்னா மழை வந்துடுச்சு. அங்கேயா வரேன். நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறானோ. ஓகே, நம்ம போய் ஃபோட்டோ விடுவாங்க. புகை வருதா? இவ்வளோ மழையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இந்த கடையில் பாருங்கள், பிரெட் ஆம்லெட்டு, சாய், மசாலா சாய்க்கு எவ்வளோ கொடுத்து பாருங்கள். சரியான கூட்டமாக இருக்குது. இப்போ அடுத்தது செகண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போவோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கல்ல வாங்க வந்தோம். கூட்டத்தை பாருங்கள், லைனில் நிற்கிறோம் நடக்கல்ல. அப்புறம் சோளக்கருது இருக்குது, சோளக்கருது அவிக்கிறாங்க. அண்ணா எவ்வளோண்ணே சுண்டல்? எவ்வளோண்ணே அண்ணா? எவ்வளோ தானே அதுண்ணே? ஓகே, காருக்கு போறீங்களா? ஓகே. பயங்கரமான கூட்டம். சோளக்கருது வாங்க வந்திருக்கோம். சோளக்கருது, நடக்கல்ல எல்லாமே இருக்குது. பிஸியாக இருக்குது. நம்ம காரு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. ஆனால் நல்ல மழை பெய்யுது. அதை வெயிட் பண்ணி நிற்கிறோம். சோளக்கருது வாங்க. தலை 2 பேர் சொல்லுங்க. தலை சோளக்கருது பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி சோளக்கருது வாங்கியாச்சு. நல்லா பெப்பர் போட்டு. இது 2 பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது நாள். நம்ம இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மன்னவனூரும் பூம்பாறையும் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம போய் காலை டிஃபனை முடிப்போம் வாங்க. முடிச்சுட்டு நம்ம போவாங்க. பார்த்தீங்கன்னா தோசை தான். நேற்று சாப்பிட்ட ஹோட்டல் தான் இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கோம். சரி, சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பூம்பாறை கிளம்புறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா மன்னவனூரில் இருக்கோம். மன்னவனூர் இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். கொடைக்கானல்லேருந்து உள்ள மன்னவனூர்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிப் லைன் இருக்குது, போட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பிளேஸு. இங்கே கொஞ்சம் மழை பெய்யல இப்போ. ஸோ நல்லா இருக்குது. அன்னவனூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது. அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு இடம்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. மழை பெய்யறதுனால அங்கே யாரும் போக முடியல இப்போ. அதனால நம்ம வந்து இங்கேயே ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியாகும். ஏன்னா மழை அதிகமாக வந்துருச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. வேற வேற இடத்தெல்லாம் பார்க்க முடியாது. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா அங்கே மழை பெய்ய மாட்டுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. அதனால இப்போ வந்து இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நான் மூவ் ஆன் பண்ணுவோம். மேலே நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படியில் ஏறி போகிறது மலை தான், படி மாதிரி தானே இருக்குது. டேய் அங்கே ஏறாதீங்க தம்பி, கீழே இருங்க. லேக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. இப்போ ஐஸ்கிரீம் அங்கெல்லாம் வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் இருக்குது, இங்கே பக்கத்தில் ஃப்ரூட்லாம் இருக்குது. அப்புறம் கேரட்டு, அப்புறம் பூண்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன ஐஸ்கிரீம் வேணே? ஐஸ்கிரீம் பார்த்துட்ருக்கோம். என்ன ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. இந்த ஐஸ்கிரீம் விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இங்கே என்ன சாப்பிட்டுட்ருக்கோம் பசங்களாம். ஓகே, வீடை பாருங்கள். பாட்டிலை வேஸ்ட் பண்ணாமல் பாட்டிலே வச்சு வீடு கட்டிருக்காங்க. அப்புறம் கான்கிரீட் பண்ணி பாட்டிலே போட்டு வீடு கட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே பாட்டில் தான் இங்கே. இந்த பில்டிங், இந்த ஃப்ளாட்டு ஃபுல், இந்த பில்டிங் ஃபுல்லாகவே அந்த பில்டிங் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் பாட்டிலை வச்சே இது பண்ணியிருக்காங்க. கிட்ட பைப்பாக காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக பாட்டில் தான். பாட்டில் உள்ள கான்கிரீட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது உள்ள. ஆனால் இங்கே யாரும் இல்லை. மாப்பிள வணக்கம்டா. மாப்பிள தேனியில இருந்து